அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மட்டன் கட்லெட். இதை சில இடத்துல மட்டன் கறி வடைன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல கட்லெட்னு சொல்லுவாங்க. எது எப்படியோ வாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கிச்சனில் பார்க்கலாம். இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக மல்லிக்கீரை, ஒரே ஒரு முட்டை, அப்புறமா பொட்டுக்கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 25லேருந்து 50 கிராம் பொட்டுக்கடலை. அப்புறமா மட்டன். இந்த மட்டன் வந்து ஆல்ரெடி குக் பண்ண மட்டன். இந்த மட்டனை நான் மிக்சியில் போட்டு திரிச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி பதத்துக்கு ஆக்கி வச்சுருக்கேன். பண்ணுறதுக்கு நம்ம அந்த மட்டனோட பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறோம். அப்புறமா ஆனியன், கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு முட்டையை உடைச்சு ஊத்துறோம் இதுல. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாட்டு போட்டிருக்கு. இது ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா நார்மல் சில்லி யூஸ் பண்ணுங்க. அப்புறமா மஞ்சள் பொடி, பெப்பர். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி ஒரு சின்ன டீஸ்பூன். அப்புறமா தேவையான அளவு உப்பு. இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் கட்லெட் உடையாமல் வரும். இதில் நான் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு கார்ன்ஃப்ளவர் பொடி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரிஜினல் டேஸ்ட் ஒன்றா பொட்டுக்கல்ல தான் அந்த ஒரிஜினல் கட்லெட் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வடை பதத்துக்கு நான் தட்டி வச்சுருக்கேன். இதை ஒரு உருண்டை மாதிரி எடுத்துட்டு அப்புறமா வடை மாதிரி தட்டிக்கங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வடை பதத்துக்கு தட்டி வச்சாச்சு. வாங்க இதை நம்ம ஒரு கடாயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கல் வச்சுருக்கேன். இந்த கல்லில் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்பவே மணமாக இருக்கும். பாருங்க, இதில் ஒவ்வொரு கட்லெட்டாக மெதுவாக வைங்க. கட்லெட் உடஞ்சிடக்கூடாது. இது ஆல்ரெடி குக் பண்ண மட்டனுங்கிறதுனால குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. மேக்ஸிமம் 2லேருந்து 3 நிமிஷம் தான் எடுக்கும். உங்கள் கட்லெட்டும் கூட குயிக்காக ரெடி ஆயிரும். இதை ஒரு சைடு வேகட்டும். கட்லெட் இந்த மாதிரி நுர வர ஆரம்பிச்சிட்டுனா கட்லெட் ஒரு சைடு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கட்லெட் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு குக் ஆகட்டும். மெதுவாக ஒரு கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இது 2 சைடு குக் ஆனதுக்கப்புறமாட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரில் வச்சு குக் பண்ணுங்க. ஏன்னா அந்த கார்னரில் குக் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா ஈஸியாக குக் ஆகும். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க. இது மறக்காமல் உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்புறமா பரோட்டாக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் மதியானத்துக்கு ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். உங்களுக்கு நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனல்ல ஜாயின் ஆகிறது ரொம்பவே ஈஸிங்க. பக்கத்தில் இருக்க மிளகா சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் ஆயிடுவீங்க. தேங்க்யூ.